பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர்ல வந்து சன் டிவில இருந்து வந்திருக்காங்க அந்த ஆக்டர்ஸ்லாம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்னு கண்டக்ட் பண்றாங்க. எங்க நடக்குது அப்படின்னா விஐடி ஸ்கூல்ல வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம், என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சன் டிவில ஆக்டர் எல்லாம் வந்திருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. உள்ள வரும்போதே ஒரு மேட்டர் ஒண்ணு நடந்துச்சு, அதை வந்து உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க. ப்ரோ இங்க காட்டு ப்ரோ. இத பாருங்க, ஒரு அட்டை ஒண்ணு கொடுத்து ஸ்லோகன் மாதிரி கொடுத்து அதுல பேர் வந்து எழுதி சொல்லி டப்பால போட சொன்னாங்க. சரி ஏதோ குடுக்குறாங்களே நம்மளே எழுதி வச்சிருக்கோம். பிரைஸ் கொடுப்பாங்களா, லக்கி வின்னரா? அது வந்து சில பேர் அங்க வாங்கி எழுதி இங்கே போட்டுறாங்க, கீழ நடக்குது. அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல, தெரிஞ்சா நம்ம பாக்ஸ்ல போட சொன்னா அவங்க கீழ போட்டு போறாங்க. இந்த மக்களேன்றது எல்லாம் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வீடியோ ஆரம்பிக்கும் போது மக்களே தான் பேசுவோம். வேற என்ன சொல்றது அப்படின்னு. ஏன்னா காய்ஸ் அப்படிலாம் சொல்லலாம், ஆனா இன்னும் ஒரு ஓவரா இங்கிலீஷ்ல எல்லாம் போயிட்டு விடுற மாதிரி இருக்கும். ஆனா மக்களே இன்னும் அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி தான் மக்களே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பெரிய கூட்டம், சரியான கூட்டம். ஷோ ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. எப்படியும் இந்த மக்களை ஜிஎஸ் பண்றதுன்னு ஒரு 4 டைலாக் வச்சிருப்பாங்க. இங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் யார் இருக்கீங்க கை தட்டுங்க அப்படின்னுவாங்க. உடனே உடனே அஜித் ஃபேன்ஸ் யாரும் கை தட்டுங்கன்னு அப்படியே எல்லாரையும் குஷி படிச்சிருவாங்க. அது ஒரு 4 டைலாக் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. பாப்போம் எப்படி நடக்குதுங்க. சோ இது வந்து உள்ள போக முடியல, உங்ககிட்ட காமிக்கலாம்னு பார்த்தா முடியல. எப்படியும் சன் டிவில இந்த ஷோ வந்து வரும், அப்ப பாருங்க. அப்புறம் எங்க ஊர்ல நடக்கிற 2வது ஒரு டிவி ஷோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜய் டிவில இருந்து வந்திருந்தாங்க. ஜி தமிழ் விஜய் டிவில விஜய் டிவில ஜி தமிழ்ல இருந்து வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 2-3 ரொம்ப வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இது நடக்குது. ஸோ அதனால பார்க்கலாம்னு வந்திருக்கோம். விருதாச்சலத்துல இருக்க ஒட்டுமொத்த கூட்டமும் இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஊர்ல கிராமத்து ஜனங்களும் நிறைய இருக்காங்க. ஃபுல்லா கிராமத்து ஜனங்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. ஏன்னா எங்க ஊர் வந்து பெருசா இந்த பீச் பார்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதனால மக்கள் காஞ்சு போய் கிடப்பாங்க. ஒரு ஷோன்னு எல்லாம் பொட்டிக்கெல்லாம் கட்டிட்டு கொடுக்கணும், எல்லாம் ஓடியாது. பூரா கும்பல் இங்கதான் கிடக்குது. அது மட்டும் இல்ல பாருங்க, இது ஸ்கூலு, அதனால அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க வந்துட்டு இன்வைட் பண்ணிருப்பாங்க அவங்க அப்பா அம்மாவை. அதனால அவங்க எல்லாம் நிறைய வந்திருப்பாங்க. அதான் சமத்திரம். நாங்க மெயினா எதுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து எப்படியும் இது வந்து நம்ம என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்காது, ஏன்னா பெரிய கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் சும்மா உங்களுக்கு காமிக்கணும், ஒரு vlog ஒண்ணு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா அவங்கள அப்படியே கை காட்ட சொல்லு, கை காமி சொல்லு. நம்மள சீரியல் பார்த்தானே பா யூடியூப்ல கை காமி. எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு போய். ஆமா, இட்ஸ் மீ கார்த்திக். இட்ஸ் மீ கார்த்திக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பா, ஓகே. லைக் பண்ணுங்க. थैंक यू. சன் டிவில வர நாடகம் எல்லாமே பாப்பீங்களா? பாருங்க, இவங்க சன் டிவி ரசிகர் தான். எல்லா நாடகமும் பாப்பாங்களா? என்னென்ன நாடகம் பாப்பன்னு அப்படியே சொல்லிடுறோம். ஆனந்த ராகம், கயல், சுந்தரி, வானத்தை போல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. வானத்தை போல ரொம்ப நல்லா இருக்குமா? வானத்தை போல மூவில வந்து ராஜபாண்டி அண்ணாலும் நாங்களே எங்களுக்கே அழுக அவங்க அழ வேண்டாம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன்டா. அப்புறம் வேற என்னென்ன நாடகம் பாப்பீங்க? அப்புறம் இது கயல்ல வந்து அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. எழில் அண்ணன் கயல் அவங்க 2 பேரும் அவங்க மேரேஜுக்காக எல்லாம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணுங்க. இவங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒன்றி போயிட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. யாரோ பார்க்கலாம்னு வந்திருப்பீங்க, யாரோ பார்க்க முடிஞ்சதா இவ்வளவு கூட்டத்துல? இப்போ வந்து ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் வரணும். நீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? கூட்டம் அதிகமா இருக்கு. தம்பி அழுதுட்டே இருக்கான். வாங்க गाइस, இப்ப பாத்திருப்பீங்க ஒரு பேட்டி எடுத்தோம்ல. சோ இந்த மாதிரி நிறைய பேர் சன் டிவியோட தீவிர சீரியல் ரசிகர்களா வந்திருக்காங்க. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அங்க முன்னாடி இருக்கவங்க எல்லாம் பார்க்க முடியாம ஏமாற்றம் அடைஞ்சு வெளியே போறாங்க. சோ அது அவங்க வந்துட்டு இட்ஸ் மீ கார்த்திக்னு போட்டா வரும். ITS இட்ஸ் மீ அப்படியே ஒரு பேஸ் விட்டுட்டு இட்ஸ் ஸ்பேஸ் விட்டு மீ ஸ்பேஸ் விட்டு கார்த்திக், அவ்வளவுதான். இது விசிட்டிங் கார்டு இல்லப்பா, இருக்கு விசிட்டிங் கார்டு இருக்கு. அதுல இருக்கு. நாளைக்கு விட்டு நாளைக்கு நாளைக்கு எடிட்டிங் இதுல இருக்கும். இட்ஸ் மீ கார்த்திக். இட்ஸ் மீ கார்த்திக்.
வரைக்கும் அந்த பாப்பா பேர் என்னன்னு கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தா அவங்க பேர் என்னன்னு கேட்கல. இப்போ வந்து அவங்கள்ட்ட பேட்டி கேட்டோம். அவங்க வந்துட்டு எல்லா நாடகமும் பாக்குறாங்களா. மெயினா வந்து கயலை வந்து கல்யாணம் சீக்கிரம் பண்ண சொன்னாங்க. யாருக்குப்பா? கயலுக்கா? கயலுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்லாம். அது வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால மெயினா வீடியோ எடுக்கிற பேசுறீங்களா அண்ணா? பேசுறீங்களா? மைக் கொடுங்க, அவங்க பேசுவாங்க. எல்லா நாடகமும் பாப்பீங்களா? என்னென்ன நாடகம் பாப்பீங்க? எல்லா நாடகமும் பார்க்கணும். பேர் சொல்லுங்க. என்னென்ன நாடகம்? நாடகம் பேரு? ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அவங்க பேர் கற்பகம். கல்பனாவா? கற்பகம். கற்பகமா? உங்களுக்கு பிடிச்ச நாடகம் எதுக்கா சன் டிவில? பிடிச்ச நாடகம் இது வானத்தை பிடிக்குமா? வானத்துக்கு போனா அப்படி காயல் நாடகமும் பிடிக்கும். அடுத்தது இந்த கல்யாணம் எப்படி சொல்லுவாங்க? உனக்கு என்ன நாடகம் பிடிக்கும்? லாஸ்ட்ல 10 மணிக்கு கயல் ரொம்ப பிடிக்கும். கயல் ரொம்ப பிடிக்கும். அந்த கேமரா பார்த்து சொல்லு. கயல் பிடிக்கும். கயல் அக்காவை ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு கை காட்டுங்க. ஹாய் சொல்லுங்க. இந்த தம்பி தான் அண்ணாவும் பாப்போம் சொல்லுங்க. இவன் டெய்லி பேர் என்ன தங்கம் பேரு? லோகேஷ். சரி ஒரு பையன் நம்ம நாம் தமிழோட சொன்னாங்க. எல்லா நாடகத்தையும் ஓகே சொல்லு அந்த நாடகத்தை பத்தி சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கல அந்த நாடகத்துல, அதை சொல்லு. அவங்க வந்து எல்லாத்தையும் சின்னப்படுத்துறாங்க. கலையில வந்து அந்த டாக்டர் வந்து நல்லா கொடுமைப்படுத்துறான். அதெல்லாம் எதுவும் பண்ணாம டாக்டர் வந்து சரியில்லை. டாக்டர் வந்தா ஸ்டூடெண்ட்ஸ் உயிர் வந்து காப்பாற்றணும். உயிரை காப்பாற்றல உயிரை எடுக்கிறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. கயல் அக்கா நல்ல அக்கா. அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். அந்த குணத்துல இருந்து வீடு வரணும் அப்படின்னு சொல்லுங்க. அதான் நீங்களே என்ன எல்லாம் சொல்லிட்டீங்களேன்றான். சொல்லுன்னு எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஓகே பாய் சொல்லிடு. பாத்துருப்பீங்க அந்த பையன் பேசினது எவ்வளவு சத்தமா உங்களுக்கு கேட்டிருக்கும் தெரியல. ஏன்னா அந்த சவுண்ட்ல சூடு வைக்கிறத மெயினா அந்த சின்ன பசங்க வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நோட் பண்றாங்க. யாரையா கஷ்டப்படுத்துறாங்க. சோ அதனால நாடகம் எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து அந்த பசங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு ஒரு இதோட எடுங்க. அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. நிஜமால நடக்கிற மாதிரி அது நாடகன்றதை மறந்துட்டான். சோ அதனால அது எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணா அப்படி வச்சுக்கோங்க. गाइस இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஷோ நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சா இதுக்கு மேல இங்க இருந்து தெரியல கேமரால எதுவும் பெருசா. ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல ஸ்டேஜ் கிட்ட யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஆனா பின்னாடி இருக்கவங்க இவங்க ஜாலியா பேசிட்டு ஃபன் பண்றாங்க. அதே தான் அங்க ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜாலியா என்ஜாய் ஃபேமிலியா வந்து அது ஒரு ஜாலியா அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க கேட்கவே வேணாம் கிரவுட். பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நீ யார் வேணா வந்து பேசுங்க. நான் இங்க ஃபன் பண்றேன். யூடியூப் சேனல்ல இருந்து இங்க வந்து கத்துறானுங்க. சோ அதனால பாத்தோங்க. சோ இதுக்கு மேல எல்லாம் அதே தான் நடந்துட்டு இருக்க போகுது. மீதி சன் டிவி போனா அதுல போடுவாங்க. எப்படியும் பாத்துக்கலாம். சோ இதோட நாங்க கிளம்புறோம். நாளைக்கு கேப்சர் பண்ண முடியாது. அவ்வளவு கிரவுடா இருக்கு. சோ இந்த வீடியோ பாத்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிட்டு பை பை. ஏய் வாடா. வீடியோ கை காட்டு. முடிய போற நேரத்துல உள்ள வர. இப்பதான் பாய் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கோம். டக்குனு யார் தெரியுதுங்களா? எங்க அண்ணியோட தங்கச்சி பையன். நாங்க வந்து சமையல் வீடியோ போட்டோம் பாருங்க. அதுல ஆமா இதுக்கு முன்னாடி குக்கிங் vlog பிரியாணி vlog ஒன்னு போட்டுருப்போம். அதுல வருவான் அந்த பையன். என்னடா ஹேர் ஸ்டைல மாத்திட்ட? அண்ணனே என்ன இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்க? அதான் அவன் என்ன கேக்குறான் பாரு. அங்க பாரு. எப்போ வந்தீங்க நீங்க? நான் இப்போ வந்து ஒரு 1 hour முன்னாடி வந்தோம். லேட்டா தான் தெரிஞ்சது எங்களுக்கு. ஈவினிங்கே வந்தா எல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளவு கூட்டம் எங்க பண்ண முடியல. ஏதோ லைட்டா கவர் பண்ணிருக்கோம். இரு நிறுத்திக்கோ. நீ உள்ள போய் பாரு. நாங்களே கிளம்ப தான் போறோம். எதுவும் எடுக்க முடியல. அதனால கிளம்பலாம். சரி ஓகே गाइस. பை गाइस. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. டாடா பை. ஓகே गाइस, ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சுண்டல் கடை வந்து ஒன்று இருந்துச்சு. சுண்டல் வாங்குறோம் நாங்க மக்களே. பாருங்க நீங்களும் சாப்பிடுங்க. சுண்டல் வாங்கிட்டு இருக்கோம். என்ன சுண்டல் தெரியுமா? இதே கலந்து போட்டாங்கன்னா காரப்பொரியா. காரப்பொரி சுண்டல். ஸோ இந்த கடையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம். ஆனால் அப்போ வந்து லேட் ஆகிடும். ஏன்னா பொழுது போனனால வந்து வீடியோ எடுக்க நல்லா வெளிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட் டைமில் அந்த லைட்லாம் போட்டு நல்லா அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்கு கடையை பார்க்க சூப்பராக இருந்துச்சா. வந்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஷாப்போட அட்மாஸ்பியரே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அப்புறம் எதுவும் நாங்கள் சாப்பிடவும் இல்லை. ஸ்நாக்ஸ்லாம் அங்கே எதுவுமே ஷோவில் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். சரி இதாச்சும் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரப்பொரி வந்து ஒன்று வாங்கினோம். அவங்க வந்து பட்டாணி, வேர்க்கடலை,
பொரி, அப்புறம் வந்து க்ரீன் சட்னி, அதான் அந்த பச்சை மிளகா சட்னி அப்படிங்கிறது அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா காரப்பொரி நல்லா காரமாகவே இருந்துச்சு. உசு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட்டோம், அந்தளவுக்கு வந்து காரம். ஸோ ஷோ முடிச்சுட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டோட்டல் என்ஜாய்மெண்ட் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ see you on next video guys, bye.